டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் செகண்ட் செமஸ்டர் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு தேர்ட் செமஸ்டரில் என்ன பண்ணுறது, எப்படி இருக்கும், ஃபுல்லாக தியரி பேப்பர் எழுதணுமா, எக்ஸாம் எழுதணுமா அப்படின்னு சில டவுட்ஸ் கேட்குறீங்க. எந்த தியரி பேப்பருமே எக்ஸாமு அது எதுவுமே கிடையாது. இந்த தடவை ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்கூல் இன்டர்ன்ஷிப் இருக்கும். ஸ்கூல் இன்டர்ன்ஷிப்னால் நீங்கள் ஸ்கூலுக்கு போய் கிளாஸ் எடுப்பீங்க. ஓகே, ஸோ அதில் கிளாஸ் எடுக்கும் போதே நீங்கள் ரெக்கார்ட் நோட்ஸும் நீங்கள் எழுதணும். நோட் புக்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த நோட் புக்குக்கு எல்லாத்துக்கும் எந்த இதுக்கு எவ்வளோ மார்க்குன்னு இருக்குது. இது லெவல் 1 லெவல் 2. லெவல் 1 அப்படிங்கும்போது 6th to 8th ஸ்டாண்டர்ட், லெவல் 2னும் போது 9th to 10th ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி லெவல் 1க்கு அப்சர்வேஷன் ரெக்கார்ட், லெவல் 2க்கு அப்சர்வேஷன் ரெக்கார்ட். ஸோ மொத்தமாக இது 2 ரெக்கார்டு எழுதணும். அதே மாதிரி மைக்ரோ டீச்சிங்க்கு லெவல் 1 லெவல் 2 2 ரெக்கார்டு எழுதணும். மொத்தம் 4 ரெக்கார்டு ஆகிடுச்சு. ஓகே, பட் ஏன்னா இங்கே 1 2 தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அப்படி தான். நீங்கள் லெவல் 1க்கு எழுதணும், லெவல் 2க்கு எழுதிக்கணும். நீங்கள் கிளாஸ் எடுக்கும்போது லெவல் 1னா என்ன, லெவல் 2னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். அந்த லெவல் 1ல் நீங்கள் கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் லெவல் 1க்கு கிளாஸ் எடுக்கணும். வைவா அப்போது என்றைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்குதோ, கமிஷன் நடக்குதோ அன்றைக்கி நீங்கள் அந்த கிளாஸ் எடுங்க. நீங்கள் லெவல் 1க்கு அப்படின்னா நீங்கள் லெவல் 1க்கு எடுக்கிறதுக்கான எல்லாத்தோடைய ப்ரிப்பரேஷனோடு நீங்கள் ரெடியாக இருக்கணும். சார்ட்டாக இருக்கலாம், அது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் டீச் பண்ணணும் குழந்தைங்களுக்கு. அடுத்தது கேஸ் ஸ்டடி ரெக்கார்டு. ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றி நீங்கள் எழுதணும். இதை பற்றி நிறைய நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதனால் ஒன்றுத்தையும் அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ரெக்கார்ட்ஸும் நீங்கள் எழுதி முடித்த பிறகு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து 3 பார்ட் இருக்குது. ஓகே, நம்ம தேர்ட் செமஸ்டரில் 3 பார்ட் இருக்குது. பார்ட் ஏ அப்படிங்கிறது அசஸ்மெண்ட் ஆஃப் டீச்சிங் காம்பிடன்சி அண்ட் ரெக்கார்ட்ஸ். இது வந்து ஜஸ்ட் அசஸ் பண்ணுறது குழந்தைங்கள. ஓகே, அசஸ்னால் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். அவங்கள நம்ம வேலிடேட் பண்ணுறோம். ஓகே, நல்லா பண்ணியிருக்காங்களா, கரெக்டாக என்ன அப்படிங்கிறது. அடுத்தது இபிசி ரெக்கார்ட்ஸ். அதுக்கு வந்து என்னென்னா நம்ம ஜென்ரலாக ஐடி தெரிஞ்சுக்கணும், இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும், ட்ராமா, தன்னைத்தானே தெரிஞ்சுக்கிறது. இதை பற்றின ரெக்கார்டு வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பார்ட் பி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்ட் சி. இது வந்து மேண்டேட்ரி. இது 3மே பண்ணணும். A+B+C. பி பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபெயில் மார்க் ஆக்கிடுவீங்க. மாதிரி ஏவை பண்ணாமல் விட்டிங்கன்னா, அட்டன் பண்ணாமல் விட்டிங்கன்னா அதில் ஃபெயில் ஆகிடுவீங்க. அதே போல் தான் ஆன்லைன் கோர்ஸ் நீங்கள் பண்ணலைன்னா உங்களுக்கு பிஎட்டோடைய டிகிரி சர்டிஃபிகேட்டே தரமாட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிஎட் டிகிரி சர்டிஃபிகேட்டை எப்போ வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஆன்லைன் கோர்ஸ் முடித்தா தான் வாங்க முடியும். அப்போ இந்த ரெக்கார்ட் நோட்டுக்கு எல்லாத்துக்கும் எதுக்கு எவ்வளோ மார்க்குன்னு போட்டுட்டாங்க. அதோடு சேர்த்து நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸில் எப்படி நீங்கள் கலந்துக்கிறீங்க, அதே அட்டண்டன்ஸ் பார்ப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் எக்ஸாம் எப்படி எழுதுறீங்க அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ 400 மார்க்ஸ்க்கு பார்ட் ஏவே இருக்குது, 80 மார்க்ஸ்க்கு பார்ட் பி, அதே மாதிரி 20 மார்க்ஸ்க்கு ஆன்லைன் கோர்ஸ். இப்போ 2024 பேட்ச்லேருந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்தே வந்து ஸ்வயம் வந்து கம்பல்சரி இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு தியரி எக்ஸாம் 20 மார்க்ஸுக்கு எழுதலாம். ஓகே, ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு 20 மார்க்ஸ்க்கு எழுதலாம். அப்படி இல்லைன்னா ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. எம்எட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெறுமனே தியரி பேப்பர் மட்டும் 20 மார்க்ஸ்க்கு டெஸ்ட் எழுதி வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, அதற்கான சர்க்குலர் தான் இது. அதில் கூடிய சிலபஸ் என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, கண்டிப்பாக நீங்கள் ஸ்வயம் எழுதணும் அப்படிங்கிறது இல்லை. ஸ்வயம் ஆர் என்ன ஸ்வயமும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா என்ன எழுதலான்னா யோகா, ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ரெக்கார்ட் நோட் புக் சப்மிட் பண்ணால் போதும். இல்லை எஜுகேஷனல் டெக்னாலஜி ரெக்கார்ட் நோட்டு நீங்கள் எழுதி 20 மார்க்ஸ்க்கு உங்கள் காலேஜ் சொல்கிற மாதிரி நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். எம்எட் டிகிரி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு தியரி எக்ஸாம் எழுதணும். அதாவது தியரி பேப்பர் வந்து சைல்ட் ரைட்ஸ் அண்ட் எஜுகேஷன், இல்லைனா ரிசர்ச் ஸ்கில்ஸு. இல்லை அப்படின்னா ஸ்வயம் எழுதியிருக்கணும். இல்லை ஆன்லைன் கோர்ஸ் தமிழ்நாடு ஏதாவது கோர்ஸ் பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணாங்கன்னா அதை எழுதி சப்மிட் பண்ணால் மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா எக்ஸாம் குவாலிஃபை ஆக முடியும். இதுக்கான சிலபஸையும் அவங்க கீழே கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் இந்த சிலபஸ் வச்சு 20 மார்க்ஸுக்கு எக்ஸாமும் எழுதுனா, சிலபஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெக்கார்ட் நோட் எழுதலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த சிலபஸை வச்சு நீங்கள் ரெக்கார்ட் நோட் 20 மார்க்ஸ்க்கு நீட்டாக நீங்கள் எழுதி சப்மிட் பண்ணலாம். ஓகே,
ஸோ இது தியரி பேப்பருக்கானது. அதே மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க ரிசர்ச் ஸ்கில்ஸ் எம்எட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன சிலபஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதன்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டா போதும். இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு 3rd செமஸ்டர் ப்ராக்டிக்கல் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது வேறு மாதிரி நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் போயிட்டு ரெக்கார்ட் நோட் எழுதிட்டு அதே மாதிரி சார்ட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். சார்ட்டு அது ஃபுல் சார்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஹாஃப் சார்ட்டுன்னு சொல்லுவாங்க. எப்படியெல்லாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈஸியாக வச்சு நீங்கள் சொல்லித்தரணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வச்சு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறையா வந்து டீச்சிங் மெட்டீரியல்ஸ், டீச்சிங் எய்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதே மாதிரி எக்ஸாமுக்கு தனியாக லெவல் 1 லெவல் 2க்கு தனியாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் போகிற போதும் லெவல் 1 லெவல் 2க்கு தனித்தனியாக நீங்கள் சார்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணும். மேக்ஸ் எடுத்திங்கன்னா மேக்ஸ் வச்சு நீங்கள் பண்ணணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சிங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையும் லெவல் 1 லெவல் 2 வச்சு பண்ணணும். ரெக்கார்ட் நோட் எழுதினாலும் லெவல் 1 லெவல் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் கரெக்டாக ரெக்கார்ட் நோட்டு எழுதணும். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட டியூட்டிஸ். அடுத்தது